ஒரு மிக பழமையான ஒரு நகரத்தை குறித்து பார்க்க போகின்றோம். பல அழிவுகள், பல முற்றுகைகள், பலவிதமான ஆம், எல்லா விதமான அழிவுக்கும் கூட இது தப்பிக்கப்பட்டு திரும்ப திரும்ப உருவாக்கப்பட்ட ஒரு பழம்பெரும் ஒரு பாரம்பரிய சொத்தாக காணப்படுகின்ற ஒரு நகரத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். ஹெச்ஓ மிஷன் உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது என்று அநேகர் சொல்லுகின்றீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திடுங்க. உடனுக்குடன் நான் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோக்கு நேராக போகலாம். எருசலேம், த சிட்டி ஆஃப் ஹோலி சிட்டி. த எருசலேம் என்பது ஒரு ஹோலி சிட்டி. இந்த சிட்டியை குறித்து தான் நாம் பார்க்க போகின்றோம். இந்த எருசலேம் என்று சொல்லுகின்றதான ஒரு மிக பழமையான ஒரு நகரம். கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கும் மேலாக இது காணப்படுகிறது. இந்த எருசலேம் என்பது 3 நபர்களுக்கு, 3 குழுவினர்களுக்கு இது ஒரு ஹோலி பிளேஸாக, புனித நகரமாக காணப்படுகிறது. யார் யாருக்குன்னு பார்த்தா, யூதருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமிய மதத்தினருக்கு. இது முக்கியமான இடமாக இந்த 3 தரப்பினருக்கும் பரிசுத்த பூமியாக, அதாவது புனித பூமியாக இது அவர்கள் கருதப்படுகின்றது. எபிரேய வார்த்தையில் இந்த எருசலேம் என்பது எருசலஹீம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. இதே அரபு மொழியில் அல்குட்ஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. இந்த 2 வார்த்தையிலையுமே என்ன அர்த்தம், எருசலேம் என்றாலும் அல்குட்ஸ் என்றாலும் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அமைதியின் உறைவிடம் அல்லது புனித தூயகம். ஸோ இதுதான் இதோட அர்த்தம். இந்த சிட்டியை பார்த்தோம்னா, ஜெருசலேம் ஹோலி சிட்டியை பார்த்தா, இது பெரிய நகரங்களிலே, பழம்பெரும் நகரங்களிலே ஒன்றாக இருந்தாலும் 2 டைம்ஸ் 2 முறை இதை அழித்து தரைமட்டமாக்கினார்கள். இதுக்கு நேராக எப்போ பாரு முற்றுகை வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை முறை முற்றுகை போட்டிருக்காங்கன்னா, 23 முறை இந்த பட்டணத்தை சுற்றிலும் முற்றுகை போட்டிருக்கிறார்கள். போர் சொல்லி முற்றுகை போடுகின்ற ஒரு நிலவரம் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. அதே போல் 52 டைம்ஸ் இந்த சிட்டியை தாக்கி, அக்கினியினால், எல்லா விதமான கொடிய அழிவினால் இந்த பட்டணத்தை 52 முறை தாக்கி இருக்கிறார்கள். அதே போல் 44 முறை இது கைப்பற்றப்பட்டது. வேறொரு அரசரிடம், வேறொரு ஆட்களிடம் கைப்பற்றப்பட்டு, உதாரணத்துக்கு பாபிலோன் இடத்துல கைப்பற்றப்பட்டு அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்படுகின்றார்கள். அநேகம் பேர் கொல்லப்படுகின்றார்கள், சிறைப்பிடிக்கப்படுகின்றார்கள். இப்படியெல்லாம் இந்த பட்டணம் இந்த சிட்டி 44 முறை கைப்பற்றப்பட்டது. திரும்ப திரும்ப இங்கே குடியேறுவார்கள். அதே போல் கிறிஸ்துவுக்கு முன் 4ஆம் நூற்றாண்டில் திரும்பியுமாய் மக்கள் இங்கே குடியேறி வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். இந்த எருசலேம் என்பது வேர்ல்டோட ஹெரிட்டேஜ்னு சொல்லலாம். அதாவது பாரம்பரிய சொத்துன்னு அழைக்கப்படுகின்ற ஒரு காரியம். இந்த பழைய எருசலேமை சுற்றி உள்ள அந்த சுவர்களை கொண்டு இது ஒரு பழைய பாரம்பரிய சொத்து அப்படின்னு சொல்லத்தக்கதான ஒரு பட்டணமாக இது இருக்குது. இந்த பட்டணத்தில் 4 பெரும் குடியிருப்புகள் காணப்படுகின்றது. அர்மீனிய குடியிருப்பு, அரபு ஜனங்கள், கிறிஸ்தவ குடியிருப்பு, அதே போல் யூத குடியிருப்பு, யூதர்கள், அதன் பிறகு கிறிஸ்தவர்கள். ஸோ கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உயிர்த்ததுக்கு அப்புறமா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ்ந்த, அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த ஜனங்கள் கிறிஸ்தவர்கள். அதன் பிறகு முஸ்லீம்கள். அர்மேனிய குடியிருப்பு, கிறிஸ்தவ குடியிருப்பு, யூத குடியிருப்பு, முஸ்லீம் குடியிருப்பு என்று சொல்லி 4 பகுதிகளாக இந்த எருசலேம் தேசத்தில் ஜனங்கள் குடியிருக்கின்றார்கள். அதாவது யூதர்களின் புனித நகரமாக இது ஏன் சொல்லப்படுகிறதுனா, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மன்னனாக தாவீது எருசலேம் நகரை கிமு 1000 நூற்றாண்டில் ராஜ்யத்தின் தலைநகராக இந்த எருசலேமை தான் அவர் நிறுவுகின்றார். அதன் பிறகு தான் நமக்கு நல்லா தெரியும், இந்த பிப்ளிக்கலாக சொல்லும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம நல்லா கேட்டிருக்கிற ஒரு காரியம். அவருடைய மகன் சாலமோன் இதே எருசலேம் நகரத்தில் புகழ் வாய்ந்த ஒரு தேவாலயத்தை கட்டுகின்றார். இதனுடைய சிறப்பை குறித்து கூட பார்க்கலாம். எனவே யூதா மற்றும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த தாவீது இந்த இடத்த தலைநகராய் ஆக்கினதுனால
இந்த எருசலேம் புனித நாடாக மாறியது. அதே போல் கிறிஸ்தவர்களுக்கு ஏன் புனித நகரமாய் மாறிச்சு அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து கிமு 30ற்கு பிறகு எருசலேமுக்கு வெளியே சிலுவையிலே அறையுண்டு இறந்தார். ஸோ இந்த இடத்துல அவர் உயிர் நீத்த அந்த சிலுவையை கான்ஸ்டன்டைன் என்ற அவருடைய தாய் செயின்ட் ஹெலன் என்பவர்கள் என்ன பண்ணாங்க, கிமு 300ஆம் ஆண்டில் ஒரு சிலுவையை எருசலேமிலே கண்டெடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட அந்த சிலுவையை இதில் கண்டெடுத்தினார்கள். இதனால தான் எருசலேம் கிறிஸ்தவர்களுக்கு புனித நகரமாக மாறிற்று. அதே போல் அரபு மக்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு இது ஏன் புனித நகரமாக மாறிடுச்சு என்று சொன்னால், கிபி 610ஆம் ஆண்டில் இஸ்லாமியர்கள் எருசலேமை நோக்கி தொழுகை நடத்தினார்கள். முகமது நபி 620 எருசலேமிலிருந்து தான் விண்ணகம் பயணம் சென்று திரும்பி வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இஸ்லாமியர் மக்களுக்கு இருக்கிறது. அதனால் என்ன பண்ணுறாங்க, இஸ்லாமியரும் எருசலேம் நகரை புனித நகரமாக, 3 விதமான காரியங்கள், 3 வித போட்டிகள் அந்த இடத்துல இருக்குது. இது எங்கே புனித இடம் என்று சொல்லி யூத மக்கள், யூத ஜனங்கள், அதன் பிறகு கிறிஸ்தவர்கள், அதன் பிறகு இஸ்லாமியர்கள் இந்த இடத்தை புனித நகரமாக சொல்லுகின்றார்கள். இந்த இடத்துல 3 நிறைய புனித இடங்கள் காணப்படுகின்றது. கோவில் மலை, அழுகை சுவர் என்று அழைக்கப்படும் மேற்கு சுவர். எருசலேம் தேவாலயத்தை சாலமோன் கட்டினார் அல்லவா, அந்த கட்டிடம் எல்லாம் தகர்க்கப்பட்டு இடிக்கப்படும் பொழுது மேற்கு சுவர் மட்டும் விடுபட்டுடுச்சு. அந்த இடத்துல போய் நின்று அழுகையோடு கூட மேசியாவே வாங்க, ரட்சகரே வாங்கன்னு சொல்லி எல்லாம் அழுதுன்னுக்குறாங்க. இதுதான் அழுகை சுவர் என்று அழைக்கப்படும் மேற்கு சுவர். ஸோ புனித இடமாக இது காணப்படுகிறது. அதே போல் திருக்கல்லறை தோட்டம் ஒரு புனித இடமாக காணப்படுகிறது. பாறை குவி மாடம் இந்த இஸ்ரேல் தேசத்தில் புனித இடமாக பகுதியாக காணப்படுகிறது. அதே மாதிரி அல்கசா மசூதி, நம்ம எருசலேம் சொல்லி பார்த்த உடனே எல்லோ கலரில் ஒரு குவி மாடம் தெரியும். குவிந்து கிடக்கின்ற ரவுண்டாக எல்லோ கலரில், கோல்டன் கலரில் ஒரு மாடம் தெரியும். அதுதான் இந்த மசூதி. இது இஸ்லாமியருக்குரிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஸோ இது தெரியும். அதே போல் மத்தேயு 23:37, லூக்கா 13:34 இந்த 2 நற்செய்தியாளர்களும் ஒரே வசனத்தை சொல்கிறாங்க. என்னன்னா, எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கும் மனதில்லாமல் போயிடுச்சு. இயேசு கிறிஸ்து எருசலேம் பட்டணத்தை பார்த்து இந்த காரியங்களை சொல்லுகின்றார். உங்களுக்கு மனதில்லாமல் இருக்கின்றது. அப்புறம் அடுத்த அதிகாரத்திலேயே சீஷர்களும் இயேசுவும் தேவாலயத்தில் இருக்கிறார்கள். அந்த இடத்த விட்டு அவங்க புறப்படும் பொழுது சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை எல்லாம் இயேசுகிட்ட காண்பிக்கிறாங்க. அப்போது இயேசு சீஷர்களை பார்த்து, இந்த தேவாலயத்தை பார்க்குறீங்களே, இந்த தேவாலயத்தில் இருக்கிற ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போயிடும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னு ஒரு தீர்க்க தரிசனத்தை இயேசு கிறிஸ்து இந்த எருசலேம் தேவாலயத்துக்கு நேராக சொல்லுகின்றார். இந்த எருசலேம் தேவாலயத்தை பற்றி ஒரு குறிப்பு சொல்லணும்னா, யோசிபஸ் அவருடைய குறிப்புகளிலே, யோசிபஸ் அப்படின்ற ஒருத்தர் அவருடைய குறிப்புகளிலே தேவாலய கட்டுமான பணிக்கு பயன்படுத்தின ஒவ்வொரு கல்லும் 70 அடி நீளம், 10 அடி அகலம், 8 அடி உயரம் இருந்துச்சுன்னா எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கல்லாக இருக்கும் பாருங்கள். ஆனால் இந்த கல்களை அழகாய் வர்ணங்கள் பூசி கலர் பண்ணி அழகுபடுத்தி வைத்தார்கள். இந்த தேவாலயத்தில் இருக்கிற ஒரு கல் இன்னொரு கல் மேலே இராதபடிக்கு இடிந்து போகும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த தேவாலயத்துக்கு நேராக தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார். அப்போது இது எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு காரியம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த தேவாலயத்தை பற்றி சொல்கிற நேரத்தில் அந்த தேசத்தில், அதாவது ஜெருசலேம் தேசத்தில் ரோம அரசின் கீழ் அமைதியான ஒரு நிலவரம் இருந்தது. ஒரே ஒரு பரபரப்பு கலவரம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து பிதாவை சொல்கிறாரு, இப்போ அவரை சிலுவையில் அறையணும். இந்த விதமான கலவரங்கள் அங்கே காணப்பட்டது. மற்றபடி அந்த ரோம பேரரசின் கீழ் எருசலேம் அமைதியாக வாழ்ந்தது. தேவாலயத்தையோ
தேசத்தின் ஒரு பெரிய திலகமாக எல்லாரும் மதித்தனர். அது 40 ஆண்டுகளுக்குள் கர்த்தர் உரைத்தது போலவே கிபி 70ஆம் நூற்றாண்டில், அதாவது இயேசு கிறிஸ்து 30 ஆண்டு, அதன் பிறகு 40 ஆண்டுகள் கழித்து தீத்துராயனால் இது என்ன பண்ணுச்சு, ஒரு கல்லு கூட ஒரு கல்லு மேலே இராதபடிக்கு, அந்த தடயமே, தேவாலயம் இருந்த தடயமே இராதபடிக்கு அழித்து விட்டனர். மீகா புஸ்தகத்தில் இந்த மாதிரி தேவாலயம் ஒரு தரை மேலே இல்லாதபடிக்கு, எல்லாம் ஒரு கல் மேலே கல் இராதபடிக்கு அழிந்து போகும், அந்த இடத்துல உழுவார்கள் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் வரும். அந்த தீர்க்க தரிசனம் கிபி 70 நிறைவேறுது. ஸோ அதனால் இயேசு கிறிஸ்து இந்த தேவாலயத்துக்கு விரோதமாக, தேவாலயத்துக்கு எதிராக சொன்ன தீர்க்க தரிசனம் 40 ஆண்டுகளிலே அதே மாதிரியே நிகழ்ந்தது. ஸோ இந்த எருசலேம் என்ற ஒரு புனித பூமி, பல பழம்பெரும் ஒரு பாரம்பரியமான ஒரு பட்டினம், அதனுடைய நிலவரம் இதுதான். இந்த நிகழ்வுகள், இந்த விவரங்கள் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய பிரயோஜனத்திற்கென்று இந்த விவரங்களுக்காக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஷாலோம்.